ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்னஸ்டே ஈவினிங் தான். சாரி, இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ போட முடியல. ஏன்னா என் சிஸ்டர் வீட்டில், என் தங்கச்சி வீட்டில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து வெளியே போகிறது வர்றது இப்படியே இருந்துட்டோம். வீடியோவும் என்னால் எடுக்க முடியல. அதை நான் இப்போ ஹஸ்பண்ட் நைட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் சமைச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அவ்வளோதான். அம்மா வீட்டுக்கு போகிறதுனாலே ஒரு 1 டே இல்லை 1.5 டேஸ் 2 டேஸ் இவ்வளோ தான் மேக்ஸிமம். அதுக்குள்ளேயே வந்துடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்த உடனே க்ளீனிங் ஒர்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வேறு எந்த வேலையும் இல்லை, வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ சமையல் வேலையும் இல்லை, இதோட நைட்டுக்கு தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு க்ளீனிங் ஒர்க் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டீப் க்ளீனிங் தான். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இன்றைக்கி மாப் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உள் ரூமை ஃபுல்லாக இது பண்ணிட்டேன், மாப் அடிச்சிட்டேன். இப்போ கிச்சனு எல்லா பாத்திரத்தையும் எடுத்துகிட்டு, எனக்கு மாப் அடித்தா தான் அடித்த மாதிரி இருக்கும். அதனால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக மாப் அடிச்சிட்டு வந்துடுவேன். இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு காஃபி வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் வச்சிட்ருக்கேன். அதாவது இன்றைக்கி வெறும் கிச்சனையும் உள் ரூம் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது. ஏன்னா டைம் ஆகிடும் இல்லைங்களா டிஃபன் செய்யறதுக்கு. சரி, அதனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் ஹாலையும் பெட்ரூமையும் சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்குள்ளே ஃப்ரெஷ் ஆகிட்டு காஃபி ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும், டிஃபனுக்கான இதுவு. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம டெய்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போது நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டுன்னு நம்ம லேடிஸ் என்றைக்காச்சும் நம்ம நினச்சி அந்த மாதிரி இதான் நமக்கு பிடிக்கும், இதான் நம்ம செய்யணும் அப்படின்ட்டுன்னு நம்ம ஒருபோதும் நம்ம செஞ்சதே கிடையாது. ஏன்னா ஒரு வேளை எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை எல்லா லேடிஸ்க்குமே அப்படி இருக்கான்னு தெரியல. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். அதாவது என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்பேன், இந்த மாதிரி என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்வார், இந்த டிஷ் அந்த டிஷ் சொல்லிடுவார். சில டைமில் என்ன சொல்வார்னா, எது செஞ்சாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதே மாதிரி நான் ஃப்ரிட்ஜில் பார்த்துட்டு என்ன காய் இருக்கோ அந்த மாதிரி எடுத்து நான் சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆனால் ஒரு நாள் என்ன சொன்னார்னா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன சமைக்கணும்னு கேட்டப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் யோசிக்கவே ஆரம்பித்தேன். என்னடா 1 இயர் மேரேஜ் ஆகி 1 இயரில் ஒரு நாள் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது. அதாவது அவருக்கு என்ன பிடிக்குன்றது செஞ்சுருக்கேன். மற்றபடி எது இருக்குதோ அதை எடுத்து செஞ்சிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது நமக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு நம்ம ஒரு உரிமையோடு கேட்போம், எனக்கு இதுதான் வேணுன்ற மாதிரி. ஆனால் இப்போ அந்த அந்த இதுவே கிடையாது இல்லைங்களா. ஸோ அப்போ நான் யோசித்தேன், சரி ஓகே நமக்கு இது பிடிக்குன்றதே மறந்து போச்சு. அப்போது நமக்கு ஒரு நாள் நமக்கான டேவாக ஒதுக்கணும். ஸோ நம்ம இதை சாப்பிட்ணும், இங்கே வெளியே போகணும்.